ஹலோ பீபர்ஸ், நீ நான் காதல் நியூ பிரமு. அப்படி வந்து அக்கா நான் ஒரு சூப்பர் பிளான் பண்ணியிருக்கேங்கான்றாங்க. என்ன பிளான் அப்படின்னு கேட்கவும், அக்கா இது மாதிரி முரளிகிருஷ்ணா கூட நான் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு அவன் பழைய நினைவுகளை மறந்துட்டானா இல்லை அவன் அப்படிதான் இருக்கானா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்க்கா அப்படின்றாங்க. அதனால அவன் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அப்படி இதனால தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது. அப்படி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுன்றாங்க. அக்கா நான் நல்லாவே யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். இதெல்லாம் பண்ணாதான்க்கா ஒரு சரியான ஒரு இது கிடைக்கும்ன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு என்ன முடிவு எடுக்கிறியோ அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ராக உன்னை என்ன பண்ணுவார், வெறுத்துருவாரு அப்படின்றாங்க. அக்கா என்ன நடந்தாலும் சரிக்கா, அஞ்சலி அக்காவோட லைஃப் நல்லா இருக்கணும். அஞ்சலி அக்காவோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேலைனாலும் பண்ண தயாராக இருக்குங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படி ஓகே நீ என்ன முடிவு எடுக்கிற, இடையே எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, முரளிகிருஷ்ணா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு அவங்களுடைய எல்லா பிளானுமே தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பழைய ஞாபகங்கள் மறந்துடுச்சு, அவன் நடிச்சிட்டு இருக்கானான்ட்டு மொத்த உண்மைகளுமே கண்டுபிடிக்கணும் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்காங்க. அப்படி இந்த பிளான் பண்ணிருக்கிற விஷயம் முரளிகிருஷ்ணாக்கு தெரிய வருமா, இல்ல தெரிய வராத முரளிகிருஷ்ணா எல்லா உண்மைகளுமே வந்து அபி முன்னாடி வந்து அப்படியே நடிச்சு ஒத்துக்க போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.